தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இங்க கலாவும் அமைச்சரும் சேர்ந்து நலத்திட்ட உதவிகள்லாம் முதியோருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் அங்க வராங்க. போலீஸ் நிறைய பேர் வராங்க. எதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தன்னோட பிஏவை விட்டு விசாரிக்க சொல்றாப்புல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் நாங்கள் கலாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிஏ மேலே வந்து சொன்ன உடனே அமைச்சர் கலா கிட்ட உன்னைய விசாரணை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ்லாம் மேலே வராங்க. மேலே வந்து அசோக்கு அப்படிங்கிறவங்கள நீங்கள் கொலை பண்ண காரணத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அசோக்கா? அசோக்குனா எனக்கு யாருன்னே தெரியாதே, நீங்கள் மாட்டுக்கு எப்படி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு என்னை அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கலா அங்கே மேடையிலேயே வச்சு கேட்குறாங்க. அப்போ வந்து எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்லி கலாவை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. உடனே பரமனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இந்த இளமதி தான் இதெல்லாமே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இளமதி மேலே கோவப்பட்டு நேராக வீட்டுக்கு போய் இளமதி கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது யானைப்பானத்தெல்லாம் தூக்கி போட்டு இளமதியை கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாப்புல. நான் அவ்வளோ சொல்லியும் நீ எப்படி போய் கலாமா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு இளமதியும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பரம நீ கொடுக்கலனா எப்படி, உனக்கும் எனக்கும் மட்டும்தானே இந்த உண்மை தெரியும், நீ தான் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு பரம இளமதி மேலே தான் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. இப்போ கலாவோட பையன் சித்தார்த்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறாப்புல. கலாவை விசாரணைக்குன்னு அழைச்சிக்கிட்டு போயிட்டு தூக்கு லாக்கப்பில் போட்டுடுறாங்க. ஏன்னா சாட்சி வலுவாக இருக்கிறதுனால அவங்களெல்லாம் வெளியிலலாம் வச்சு விசாரணை பண்ண முடியாது, லாக்கப்பில் தான் போடுவோம். நாளைக்கு கோர்ட்டில் வந்து அந்த சாட்சியையும் உங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அங்கே நீங்கள் எதாக இருந்தாலும் வக்கீலை வச்சு பார்த்துக்குங்க அப்படின்னு ஒரே போட்டுடுறாங்க. அப்படி இல்லைன்னா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சித்தார்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளமதியோட வீட்டுக்கு தான் போகிறாப்புல. அங்கே ஆல்ரெடி இளமதி போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட ஏன் இப்படி பண்ணினீங்க, நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னல, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பிரச்சனைலாம் வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே சித்தார்த் வந்துடுறாப்புல. சித்தார்த் வந்து ஒழுங்க மரியாதையாக கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்க, இல்லைன்னா நீங்கள் எல்லாம் செத்து போயிடுவீங்க அப்படின்னு மிரட்டுறாப்புல. உடனே இளமதி தன்னோட அப்பா அம்மாவை ஒரு ரூமில் விட்டு கதவை சாத்திட்டு சித்தார்த்தை வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சித்தார்த் என்னடானா இளமதியை பிடிச்சி இடித்து தள்ளிவிட்டு அந்த கதவை உடச்சிட்டு உள்ளார போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நர்மதா ஃபோன் பண்ணி பரமங்கிட்ட சொல்லிடுறாப்புல. பரமனும் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ கதவை உடச்சிட்டு உள்ளார போயிட்டு ஒரு குச்சை எடுத்து குமரேசனையும் காந்திமதியும் தாக்கிறதுக்காக போகிறாப்புல. கரெக்டாக நம்ம பரமன் வந்து தடுத்துடுறாப்புல. பரமனை தடுத்து சித்தார்த்தை வெளியில் போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் அவன் கேட்குறதா இல்லை. ஸோ ரொம்ப முரண்டு பிடிச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் அடிக்க போக நம்ம பரமனுக்கு ஒரு கட்டத்தில் கோபம் வந்து சித்தார்த்து கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறையை வச்சிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.